என்னோட ஆசையை அந்த மெலடி பாடணுங்கிறது. ஆனா அது எப்படி ராஜா சார் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாருங்கிறது எனக்கு புரியல. கோடி கொட்டி கொடுத்தாலும் எங்க கொங்கு நாட்டுக்கு இடேறுன்னு ஒரு சாங். நான் என்னைக்கும் அதிசயமா காலை தொட்டு கும்பிட போது முதலே ஓங்கி அடிச்சாரு என்ன. இப்பதான் அவனுக்கு தோணுதாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு க்ளோஸா வச்சிருப்பாரு என்ன. ஒரு இடம்லாம் வந்து ஷோ முடிச்சுட்டு வந்தோடனே வாயா ராக் ஸ்டார் அப்படின்னு சொன்னாரு என்ன. மாசம் ஃபர்ஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ள என்னென்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் ஓடுறேன்ப்பா, நீ அதெல்லாம் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீ யோசிக்காத, அந்த மாதிரி சொன்னவங்க. இந்த யூனிவர்ஸ் ஒரு கேம் விளையாடும். நாளைக்கு காலைல பாலம் கூட காசு இருக்காது. என் ஒய்ஃப்க்கு பாருங்க, காசு நாளைக்கு காலைல தானே பாரு நீ சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு போவேன். நம்ம வேண்டதை அம்மா பாட்டா பாடுவாங்க, அதுக்கு இது பண்ணும்போது இட் வில் பி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மெமரிஸ் ரீசெண்ட் டைம்ல ஏதாவது யோசிச்சோ இல்ல வந்து அம்மாட்ட பேசிருக்கீங்களா அதை பத்தி? எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க. எங்க அம்மாவா தான் நானு. நீ படத்துக்கெல்லாம் பாடிட்ட, நீ சொன்னதுதான் படத்துக்கெல்லாம் பாடிட்ட, நீ இங்க பாடக்கூடாது. ரோட்ல உட்காந்து கச்சேரி பார்த்துருக்கும் போது எனக்கு அந்த ஸ்டேஜ்ல பாடணும்னு ஒரு ஆசை இருக்கு. அப்படிங்கிற ஆசையில தான் நம்ம தேடி ஓடணும். இப்போ திடீர்னு அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேரிகேட் போட்டோம்னா அப்போ உனக்குள்ள அதை தேடிட்டு ஓடணும். அந்த சிங்கரை நீ அழிக்கிற மாதிரி இல்லை. இருட்டு காடு ரெண்டு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அதுல கவர் கூட போட்டிருந்தேன் ஆக்சுவலி. சந்தோஷோட பர்த்டேக்கு டெடிகேட் பண்ணேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆக்சுவலா ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்து நீங்க ரெண்டு பேரும் அவர் ஃபிலிம் மியூசிக் பண்றதுக்கு முன்னாடி இருந்து கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ரீசெண்டா வந்து ஒரு பெரிய மினிஸ்டர் ஒருத்தர் அவர் வந்து ஸ்டேஜ் கிட்ட வந்து என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு மாதிரி எமோஷன் ஆகிட்டு என்னால் நம்ப முடியல, இப்படி ஒருத்தர் நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்புறம் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் வந்து என் காலில் வந்து மாறி ஆயிடுச்சு எனக்கு. சார் என்ன சார் அப்படி பண்ணு, அங்கே அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர் தான் அங்கே விவிஐபி. உயிரோட இருக்கிற சிங்கர்ஸ்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க கொண்டாடுற ஒரு பிரயோஜனம் இல்லை. ராஜா சார் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் தான் வச்சுங்களேன். அந்த லைவ் மியூசிக்ல உட்காந்துக்கிட்டு அவர் சொல்ல நம்ம ஆகா நம்மளை திட்டுவாரா அப்படிங்கிற ஒரு இயக்கம் கூட நம்ம சில பேருக்கு உண்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? ராஜா சார் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்லுவாங்க, கோவப்படுவாரு, திட்டுவாரு, எல்லாமே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட திட்டு வாங்கினது இல்லை. நைஸ். அவர் வந்து என்னை கிண்டல் அடிப்பாரு, என்னை நகையானத்தெல்லாம் பண்ணுவார், என்னை கலாய்ப்பாரு, அதெல்லாம் பண்ணுவார், புகழுவார். அவர் வாயால் நான் புகழ் வாங்கியிருக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவார், இதை போய் பாடு, இதை போய் ரெக்கார்ட் பண்ணு, இதை பண்ணு நீ அப்படின்னு சொல்லுவார். எனக்கே டவுட் வரும், சார் இந்த பாட்டு எனக்கு செட் ஆகுமா சார், அதெல்லாம் பாடு சூப்பராக வரும் அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவார் அவர் பாட்டு. ஓகே. அண்டு ஒரு இடத்துல நான் ஸ்டக் ஆகும்போது அதை அழகாக சொல்லிக் கொடுப்பார். அது அப்படி எடுத்துக்க, அதை எப்படி பாடு இப்படி பண்ணு. ஒரு சாங் ராமானுஜம் பாடுது, ராமானுஜம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு டியூன். அது அந்த மாதிரி ஒரு டியூனில் என் வாழ்க்கையில் நீ யாரும் கொடுத்ததே கிடையாது. ரொம்ப அழகான ஒரு எமோஷனலான டியூன் அதெல்லாம். அதே போல் தோனி படத்தில் ஒரு தெலுங்கு சாங் ஒன்று, எந்தா காணி பயணம்னு, அதுவும் வந்து சூப்பர் மெலோ சாங். தமிழில் ஹரிஹரன் சார் பாடிருப்பார். அது என்ன பாட சொன்னார். நான் யோசித்தேன், எனக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட கேள்வி என்னென்னா, எல்லாருமே எனக்கு இந்த ஹீரோ என்ட்ரி சாங் அண்ட் டாப் ரேஞ்ச் சாங் இந்த மாதிரி சாங்ஸ் தான் கொடுப்பாங்க. சத்தியம் தான் ரேஞ்ச் நல்லா பாடுவாங்கிற ஒரு இம்ப்ரெஷன்லேயே. ஆனால் யாரும் மெலடி ட்ரை பண்ணோட என்னோட ஆசையை அந்த மெலடி பாடணுங்கிறது. ஆனால் அது எப்படி ராஜா சார் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாருங்கிறது எனக்கு புரியல. பொன்னர் சங்கர் படத்தில் ஒரு பாட்டு பாடணும், நானும் ஹரிச்சரனும், 2 ஃப்ரெண்ட்ஸ் பாடாமல். அதெல்லாம் ஒரு ஹாப்பனிங்கான சாங். பட் அன்லக்லி இந்த படம் வந்து படமும் பேசப்படல, அந்த பாட்டும் வெளில நான் நெட்டில் தேடி பார்த்தோட அந்த பாட்டு கிடைக்கவே இல்லை. கோடி கொட்டி கொடுத்தாலும் எங்க கொங்கு நாட்டுக்கு இடேறுன்னு ஒரு சாங், சூப்பர் சாங். நானும் ஹரியும் ஒன்றாவே பாடிருப்போம். அந்த மாதிரி நிறைய சாங் ட்ரை பண்ணிருக்கோம். ராஜா சார் வந்து அதையும் தாண்டி ஷோஸில் வந்து சர்ப்ரைசிங்காக பண்ணுவார். நான் பாடுற ஐடியாவே இல்லாமல் கூட சும்மா உட்காந்தா கூட நீ வந்து பாடு அப்படின்னு சொல்லுவார். அந்த ரெக்கார்டிங் சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் என்னை உட்கார வச்சு கம்போஸ் பண்ணுவார். பியானோவில் வாசி ரேஞ்சு செக் பண்ணார். தாரத்தை படிக்க ஒரு சாங் ட்ரை பண்ணோம், ரெக்கார்டும் பண்ணோம். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி படத்தில் வரல, கேசட்லேயும் வரல. ஓகே. ஆனால் அது பயங்கர ஹாப்பனிங்கான சாங். அதெல்லாம் வந்திருக்கணும். இந்த உலகத்தில் பொய்யும் புரட்டும் போக்கிரித்தனமும் அக்கிரமத்தோட ஆட்டம் போடுது தெரியுதா, இந்த மாதிரி ஒரு சாங். அது இனிமேல் நான் பாட முடியாது, காப்பிரைட்ஸ், ஏன்னா ரிலீஸ் ஆகாத ஒரு சாங். புரியுது. என்னோட ரேஞ்சை செக் பண்ணி எனக்கு சாங் கம்போஸ் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. மத்தியானத்துக்கு மேலே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்கள், இப்போது ஒரு ½ hour சாங் ரெக்கார்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னார். யூஸ்வலாக அவர் இருப்பார், ரெக்கார்டிங்கில் எப்பவுமே இருப்பார். கொஞ்சம் ½ night வந்து நான் பாடும்போது அவர் இருக்க மாட்டார், என்னை பாட சொல்லிட்டு அவர் போயிடுவார். அந்த மாதிரி இருந்தார். அன்னைக்கு வந்து சரி சார்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போகும்போது, நீ எங்கே வெளியே போகிற,
என் பக்கத்தில் உட்காரு, நான் கம்போஸ் பண்ண போகிறேன் பார் அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணுறேன்னு பார்த்து கற்றுக்கோ, தெரிஞ்சுக்கோ, நான் என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் உட்காந்து அவர் கம்போஸ் பண்ணுறதை உட்காந்து பார்த்துங்க சொன்னால் 2.5 மணி நேரம் உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தார் அவர் பண்ணுறதை. எனக்கு தெரியாது லைஃப்பில் எத்தனை சிங்கர்ஸ்க்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குன்னு. ஏன்னா அவர் வந்து ஒரு எட்டாத ஒரு அதிசயம் நமக்கு எல்லாருக்குமே. அது ஒரு ஒரு மனுஷ உருவத்தில் இருக்கிற ஒரு மிராக்கிள் அவர். அவர் வந்து நம்ம பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு, நம்மக்கிட்ட பேசாரு. எனக்கு வந்து என்னென்னா யாருமே வந்து டக்குன்னு பார்த்தோம்னா காலில் தொட்டு கும்பிடணும் அந்த தாட்லாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது, ஆனஸ்ட்லி வராது. ஏன்னா எனக்கு அது நான் எப்பவுமே வந்து உணர்வுபூர்வமாகவே வாழ்க்கையை நகர்த்துன்னு நினைக்கிறேன். யார்கிட்டாச்சும் நான் பேசினா கூட சரி, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அது வந்து அவங்கள முகசுதிக்காக பாட மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. நான் சொன்னால் என் மனசுல இருந்து தான் சொல்லுவேன். மேபி அது அவங்களுக்கு ரீச் ஆகுதா ஆகலையோ எனக்கு தெரியாது. நிறைய பேர் பண்ணுற ட்ராமா மாதிரி எனக்கு வராது. ஆனால் நான் என்னைக்கும் அதிசயமாக காலை தொட்டு கும்பிடும் போது முதலே ஓங்கி அடித்தார் என்ன. இப்போதான் அவனுக்கு தோணுதாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு க்ளோஸாக வச்சுருப்பாரு என்ன. எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் எதிர்பார்க்கல அவர்கிட்ட நான் அப்படி ட்ராவல் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தடவை வந்து ஷோ முடிச்சுட்டு வந்தோடனே வாயா ராக் ஸ்டார் அப்படின்லாம் சொன்னார் என்ன. அதெல்லாம் அந்த லெஜெண்ட் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரும்போது எனக்கு அது போதும். அவர் கூட இந்த ட்ராவல் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் வருஷம் ஐ எம் வெரி மச் ஃபுல்ஃபில்டு வித் தட். தொடர்ச்சியாக அதிகமாக பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போது ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்பவே ஓகே அப்படிங்கிற மாரி தான் வந்திருக்கும். லைக் நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கான ஷோஸ் வருது, ப்ளஸ் வந்து கான்சர்ட் வருது, இது மாதிரியான விஷயம். பட் இந்த கேப் இருக்குல்ல, நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், பட் அந்த கேப்பில் இருக்கக்கூடிய ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கமிட்மெண்ட்டுன்னு சில விஷயங்களை வச்சுருந்துருப்போம் அஃப்கோர்ஸ். பட் அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு பேசிக்காக வந்து என்னுடைய ஃபேமிலி எனக்கு பெரிய சப்போர்ட்டுங்க. ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து எத்திராஜில் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. அண்டு ஒரு ஒரு நார்மல் ஃபேமிலி ஓட்டுற ஒரு நார்மல் சம்பளம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். பட் அது உள்ள நம்ம டியூ கட்டுறது, வாடகை கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே மெயினான விஷயங்கள் மாதம் ஃபஸ்ட்டு 10ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் ஓடுறேன்ப்பா, நீ அதெல்லாம் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீ யோசிக்காத அந்த மாதிரி சொன்னவங்க. இது பத்தாவதுக்கு அவங்க தம்பிங்க அண்டு என் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாருமே சொல்கிறேன், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்கள் இருக்கிறோம், நீ பணத்தை பற்றிலாம் யோசிக்காத, டோன்ட் ரன் பிஹைண்ட் மணி, நீ உன் பேஷனை தேடி ஓடு, நீ ஒரு தனி பீஸு, நீ தனியாக இருக்கணும், உன் மைண்டில் பணங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாதுங்கிறதுல அவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அதையும் தாண்டி இந்த யூனிவர்ஸ் ஒரு கேம் விளையாடும். நாளைக்கு காலையில் பால் வாங்க கூட காசு இருக்காது. என் ஒய்ஃப்க்கு பாருங்கப்பா காசு நாளைக்கு காலைல தானே வா நீ சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு போவேன். அந்த மாதிரி ஏன்னா நான் ரொம்ப கூலாக தான் எடுத்துப்பேன். நாளைக்கு காலை தானே யூனிவர்ஸ் பார்த்துக்குவோம், அது என்ன ஃப்ரீயாக விடாது, டென்ஷன்லேயே தள்ளாது என்ன அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக உண்டு. ஸோ அது தானாக நடக்கும். ஓகே, அது மேஜிக்கும் நடக்கும். நான் கவலைப்பட்டதும் இல்லை, நான் யூனிவர்ஸ் கவலைப்பட விட்டதும் இல்லை. அது என் கூடவே இருக்குது. ஐ எம் லக்கி, ஐ எம் பிளஸ்ட். சினிமாவில் இருக்கவங்க எப்போதுமே ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு பின்பம் இருக்குது. டு பி ஹானஸ்ட் அது பின்பம் தான். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு படம் நடிச்சிட்டாவோ இல்லை ஒரு பாடல் பாடிட்டாவோ நம்மளோட லைஃப் வந்து அப்படியே வெறும் செல்வத்தால் மட்டுமே செழித்து நிற்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இத்தனை பாடல் பாடியவர் நம்ம ரசித்த நிறைய பாட்டை பாடினவருக்கு அடுத்த நாள் கிளம்ப பால் பாக்கெட் வாங்கிறதுக்கு ஒரு யோசனை வருது இல்லை. அப்போனா இங்கே நம்ம எதை தேடி ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கும்ல, அது வந்து நின்றுருக்கா? அது பல தடவை வரும் சார். அப்புறமா ஒரு விஷயம் தோணும், என்ன ஒரு நாளைக்கு சர்வைவலுக்கு ஒரு காசுன்னு அவ்வளோதானே, அது ரெடி பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் தோணும். எனக்கு பெருசாக க்ரீடியெல்லாம் பணம்னு ஓட தோணலை. எனக்கு ஸ்டேஜ் கிடைச்சா போதும், நான் அவ்வளோதான் ஹாப்பியாகிடுவேன். ஒரு ஷோக்கு பண்ணிட்டு வந்தாலே போதும், அதில் என்ன காசு வருதோ இல்லையோ. ஆனால் ஷோ ஃபுல்ஃபில்லாக பாடினதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து நான் சும்மாலாம் சொல்லலை. நான் உண்மையாகவே அந்த ஃபீல்டு தான் எப்பவுமே தினமும் வாழ்க்கையே வாழுவேன். எனக்கு பாடினா போதுங்க, அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ அதுக்காகவே நிறையா மேடைகளை உருவாக்கிப்பேன். நான் ரெஸ்டோ பாரில் பாடுறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீ ரெஸ்டோ பார்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, பாடக்கூடாத இடம் ஒன்றுமே கிடையாது. மியூசிக் தான் எல்லா இடத்துலையும் ஃபீல் பண்ணுது. அந்த இடத்துல மியூசிக் எங்கெல்லாம் அதோ அங்கெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஆசை உண்டு. எங்கெல்லாம் மக்கள் கைத்தட்டி பாட ரசிக்க என்ஜாய் பண்ண காத்துட்ருக்காங்களோ அங்கெல்லாம் நான் இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. எனக்கு போய் பாடணும், எனக்கு பிடிச்ச பாடுங்கள மனசார பாடணும். நான் கரெக்டாக பாடணும் தப்பாக பாடணும் என் ஃபோக்கஸ் இல்லை, எனக்கு பாடணும் அவ்வளோதான். ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட மாட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொன்னது தான், நம்ம வந்து ஓகே நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளை ஒரு ஸ்டேஜில் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ படத்துக்கெல்லாம் பாடிட்ட, நீங்கள் சொன்னது தான், படத்துக்கெல்லாம் பாடிட்ட, நீ இங்கே பாடக்கூடாது. இது என்னன்னா நம்ம ஓகே நம்மளே பாட போனாலுமே சம்டைம்ஸ் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் போல், நம்ம இப்படி பண்ணக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரிலாம் என்னைக்காவது தோணிருக்கா? பல இடம் தோணிருக்கு. அப்புறமா வந்து வேணாம் அந்த மாதிரி தோன்றதுக்கெலாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஏன்னா முதல்ல ஸ்டேஜ் கிடச்சா போதும் தானே அலைஞ்சேன் நான்.
ரோட்டில் உட்காந்து கச்சேரி பார்த்துருக்கும்போது எனக்கு அந்த ஸ்டேஜில் பாடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அப்படிங்கிற ஆசையில் தான் நம்ம தேடி ஓடணும். இப்போ திடீர்னு அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேரிகேட் போட்டேன்னா, அப்போ உனக்குள்ளே அதை தேடிட்டு ஓடின அந்த சிங்கரை நீ அழிக்கிற மாதிரி இல்லை. நீ எதுக்கு தேடி ஓடணும்? அதை நீ மறைச்சிட்டு உனக்கு நீ ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குற, விச் இஸ் நாட் குட். அது தானாக உருவாகணும். நீ எதுக்கு உருவாக்குற அப்படின்னு தான் நான் கேள்வி. நீ பாட தானே ஆசைப்பட்ட, போய் பாடு, எங்கே கிடைக்குது போய் பாடு. அது உன்னை எங்கேயும் கொண்டு போகும். நீ மியூசிக்கு மட்டும் நேசி அப்படின்னு தான் என் மனசு சொல்லிட்டு இருந்துச்சு. மியூசிக் மட்டும் நேசி, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது உனக்கு பாடணும்னு தோணுச்சுன்னா பாடு, தோணாதெல்லாம் பாடாத அப்படின்னு தான் நான் என்ன செட் பண்ணிக்கிட்டேன். கேப் விழுவும்போது உங்களோட சிடி கேசட் கொடுத்து அப்கமிங் மியூசிக் கம்போசர்ட்டெல்லாம் போய் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்கீங்களா? எப்படி ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணோம். ஆரம்பத்தில் ஓகே பிளேபேக் சிங்கர் ஆகியும் இப்போ கூட நான் வந்து சிடி கொடுக்குற பேட்டர்ன் இல்லை இப்போ. பட் நம்ம சாங்ஸ் அனுப்புவேன், வாட்ஸ்அப்பில் சாங்ஸ் இப்போவும் அனுப்புவேன். நீங்கள் இப்போ ரீசெண்டாக பாடின சாங் ஏதாவது அனுப்புங்கன்னு சொல்லி கேட்பாங்க, அனுப்புவேன். வில் கால் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எல்லாரும் அனுப்பிச்சு தான் இருக்கிறேன். இண்டி ஆல்பம் அப்படிங்கிறது வந்து வைடராக முன்னாடி ரீச் ஆனிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனிச்சு, இப்போ ரொம்பவே ரீச் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதை ஏன் நீங்கள் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். ஏன்னா பண்ணணுன்னு ஆசையும் இருக்குது, நிறைய கம்போஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது என்னோட அறிவுக்கும் என்னுடைய டேஸ்ட்டுக்கும் வாவும் தான் இருக்குது. அதெல்லாம் ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நான் தான் சொன்னேன், இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் பண்ண பல உழைப்புகள் வீணாக போயிருக்குது. அது இன்னொரு முறையும் நான் பண்ணுற உழைப்பு வீணாக போகக்கூடாது. லெட்ஸ் வெயிட் ஃபார் அ ப்ராப்பர் டைம். வெயிட் பண்ணுவோம். அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். எனக்கு அந்த கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த சேனல் எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். எல்லாருக்கும் கிடைக்கிற சப்போர்ட் எனக்கும் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த சப்போர்ட் கிடைக்கும்போது அதை கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ப்ராப்பராக. லைக் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கப்பாலை வந்து தங்கத்தட்டில் தான் கொடுக்கணும், பிளாஸ்டிக்கில் கொடுத்தா அதோட ஒர்த்து தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வாட் எவர் இட் மே பி. மியூசிக் சூப்பராக வாவுன்னா நான் பெருசாக மொசார்ட் ரேஞ்சுக்கோ இல்லை ஹான்சிம் ரேஞ்சுக்கெலாம் நான் கம்போஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி மியூசிக்லாம் நான் பண்ணியிருக்கேன். என்னோட நாலேஜ் என்னவோ, எனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான இடத்துல தான் பண்ணணும். சும்மா எடுத்து ஒருத்தன் நான் பண்ணி யூடியூப்பில் போடுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் சாங்ஸ் ஆர் ரெடி. நைஸ் நைஸ். லேபிள் ப்ரமோட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிங்கரை ஒரு லேபிள் வந்து ஓன் பண்ணிக்கிட்டு ப்ரமோட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? இல்லை அதுக்கான முயற்சி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப நாள் டாக்குங்க. இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் மாதிரியே லேபிள் கிரியேட் பண்ணி ஒன்று பண்ணணுங்கிறது, நான் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து மியூசிக் லேபிள் ஒன்று எல்லாமே ரொம்ப வருஷ காலமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அண்டு பேட்டர்ன்லாம் செட் பண்ணி வச்சு எல்லாமே ரெடியாக வச்சுட்டே இருக்கிறோம். இப்போ வரைக்குமே வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே. பட் எக்ஸிக்யூட் பண்ணல. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட. ப்ரோ நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ, நம்ம எல்லாமே செட் ப்ரோ அப்படின்னு சொல்லுவார். வெயிட் பண்ணுங்க ப்ரோ, ப்ராப்பர் டைம் ஒன்று வரும், ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடக்கும், அப்போ தான் நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். எப்படிமா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது சம்டைம்ஸ் நான் சொல்லும் போது. ஆனால் எனக்கு இந்த நம்பிக்கை இருந்துனே இருந்தது. சம்திங் வில் ஹேப்பன், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் லேபிள்ஸ்லாம் வந்து உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, இதுமாரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இல்லை, யாரும் ஒன்றுமே பண்ணல. ஓகே. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் ப்ராப்பரான ஆட்களை போய் ரீச் பண்ண முடியல. கரெக்டாக யார் டிசைட் பண்ணுவாங்களோ அவங்கள போய் ரீச் பண்ண முடியல. ஆனால் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கான பல சோர்ஸில் ட்ரை பண்ணுறேன், பட் முடியல. இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக யார் இருக்கிறா அப்படின்னு அவங்ககிட்ட யார் இந்த டிசைடிங் அத்தாரிட்டி, அவங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஐ மீன் நார்மல் பர்சன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி சிங்கிங் தெரியாத பர்சன்ஸ் கூட ஏதாவது ஒரு டவுனாக இருக்கக்கூடிய மூமெண்ட்டில் வந்து எப்போதுமே ஒரு ரிப்பீட்டிவான ஒரு சாங்ஸ் வந்து கேட்டால் ஓகே நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் அ சிங்கராக நீங்கள் இருக்கிறதுனால எந்த சாங்கை டவுனாக இருக்கும்போது நீங்கள் ஹம் பண்ணுறதோ பாடுறதோ? நான் டவுனாக இருக்கிற டைம்லாம் ஒன்று ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்பு பயங்கரமாக போட்டேங்க. 130 கிலோ வரைக்கும் வந்துட்டேன். ஆமாம், பயங்கரமாக பெருசாகிட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்துலேயே அந்த அன்டைமில் சாப்பிட்டு. அப்போ தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யோசிச்சேன், இப்படியே போனால் செத்துருவோம், அசால்ட்டாக சாகிறதுக்கெலாம் பிறகுலே, இதுக்கு மேலே ஒபிசிட்டிலாம் வந்து சாகக்கூடாது, வி ஹாவ் டு ப்ரூவ் சம்திங். என்ன நானே ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பித்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் சில சாங்கில் ப்ளேலிஸ்ட் போட்டுட்ருப்பேன். ப்ளேலிஸ்ட் போட்டு அதை கேட்டு தான் ரன்னிங் போவேன். 1 hour 1.5 hourலாம் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக ஜாக் பண்ணிட்டே இருப்பேன். வெறித்தனமாக பண்ணியிருப்பேன். அது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பிளெஸ்ட் வித் தட், எனக்கு அந்த ட்ரைவ் வந்து அடங்காது. ஸோ ஐ எம் பிளெஸ்ட் வித் தட் கேரக்டர். ஓகே. ஸோ அப்போ சில சாங்ஸ் போட்டு ஓடுவேன். அதெல்லாம் இப்போ மைண்டில் ஓடும். உனக்குள்ளே மிருகம் தூங்கிவிட நினைக்கும், அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா, உனக்கு நீதான் நண்பனே, உனக்கு நீதான் பகைவனே,
அதே மாதிரி அந்த லிரிக்ஸ் வரும். அண்ட் சிடு சிடு சினம் சீரும் மனம் எதிர்ப்புகள் வரும் முறைத்து கடக்கிறேன் கடுகடு முகம் காயும் ரத்தம். அந்த சாங்லாம் வந்து பயங்கர டிரைவ் எனக்கு. அந்த பாட்டுலாம் கேட்டுட்டு மைண்ட்ல ஓட்டுட்டு வெறித்தனமா ஓடிட்டே இருப்பேன். அதுல தான் மோட்டிவேஷன் எனக்கு சம்டைம்ஸ். நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல ஒரு இது அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து அம்மா வந்து பாடுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. லைக் என்னன்னா, நம்ம வேண்டதை அம்மா பாட்டா பாடுவாங்க, அதுக்கு இது பண்ணும்போது இட் வில் பி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த 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 மெமரிஸ் ரீசெண்ட் டைம்ல ஏதாவது யோசிச்சோ இல்ல வந்து அம்மாட்ட பேசிருக்கீங்களா அதை பத்தி? அம்மா நீங்க எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க. எங்க அம்மாவா தான் நானு. எனக்கு இடம் பொருள் இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் எங்க தோணுதோ அங்க பாடிட்டு இருப்பேன். அது மாதிரி ஒரு கேரக்டர் நான். பாடு சொன்னா டக்குன்னு பாடு போயினே இருப்பேன். அந்த மாதிரி இது இந்த இன்சிடென்ட்ஸ் நிறைய முறை நடக்கு. ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய மினிஸ்டர் ஒருத்தர், அவர் வந்து ஸ்டேஜ் கிட்ட வந்து என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு மாதிரி எமோஷன் ஆகிட்டு என்னால் நம்ப முடியல, இப்படி இப்படி ஒருத்தர் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்புறம் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம். அதே போல் இப்போ மினிஸ்டர் தான் வந்து மழைத்துளி பாட்டுக்கு, கர்ணன் பாட்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்து என் காலில் வந்துட்டு மாறி ஆயிடுச்சு எனக்கு. சார் என்ன சார் இப்படி பண்ணி அங்கே அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர் தான் அங்கே விவிஐபி. அவர் எழுந்து வந்து இந்த வேலையை பண்ணலாம் என்ன நம்ப முடியல. ஸோ மியூசிக் அந்த பவர் உண்டு. மியூசிக் என்ன மேஜிக் பண்ணுன்னா, உனக்கு முன்னாடி உட்காந்துருக்கவங்க அவன் வந்து ஸோ மச் ஆஃப் ப்ரொஃபஷனல், பெரிய பிக் ப்ரொஃபஷனில் பயங்கரமான ஒரு விஷயங்களை கேரி பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஈகோவில் இருக்கிற ஒரு கேரக்டருக்கு எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கும். ஆனால் எல்லாமே தன்னை மறக்கிற நேரம் அந்த மியூசிக் கேட்குற நேரம். தன்னை மறந்து உனக்காக ஒருத்தன் கை தட்டுறான் பார்த்தியா, அவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். நான் சொல்லுவேன், அவன் அதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கானா, அவன் இல்லை பிளாட்ஃபார்மில் தூங்குறானாங்கிறது முக்கியம் இல்லை. உனக்காக ஒருத்தன் கை தட்டினானா அந்த சோல் ரொம்ப முக்கியமான சோல். ஸோ அவங்களுக்காக நீ உழைச்சினே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா அவங்க தான் முக்கியம். முன்னாடி கைத்தட்ட ஆள் இல்லைன்னு சொன்னால் நான் இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது உணர்றேன். ஸோ எனக்காக வாழ்றது இல்லை வாழ்க்கை. மியூசிக் அதுக்காக உருவாக்கப்படலை. கண்டிப்பாக கம்யூனிகேட்டிங் த எமோஷன். ஸோ அது நான் தெரிஞ்சோ தெரியாமல அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்துருக்கேன். இப்போ தான் எனக்கு சொல்கிறது வார்த்தைகள் கூட எனக்கு வருது. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக யோசிக்கும் போது தான் இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு தோணுச்சு. நான் மியூசிக் எனக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் வந்துடுச்சு. அதை நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக, அஃப்கோர்ஸ் சர்வேலுக்கு நம்ம சம்பாதிச்சாகணும், பட் அதுக்காக மட்டும் நான் பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு மனிதராக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேசுனதுனால தோணுது. அண்ட் மற்ற சிங்கர்ஸோட சாங் எடுத்து பாடுறது இருக்குல்ல, அது இந்த சாங் நம்ம பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாடுறதா, அரல்ஸ் வந்து இந்த சாங் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாடுறேன் அப்படிங்கிறதா? செகண்ட் தான். இந்த சாங் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சதான் நாங்கள் பாடுவேங்க. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கணும், எனக்கு கனெக்ட் ஆனால் மட்டும் தான் இந்த சாங்கை திருப்பி நான் ரீப்ரொடியூஸ் பண்ணவே தோணும். யார் எத்தனை வாட்டி எவ்வளோ பெரிய ஹிட் சாங் இருந்தாலும் எனக்கு இது கனெக்ட் ஆனால் மட்டும் தான் நான் பாடுவேன். இல்லைனா தெரியாதுன்னு சொல்கிறேன். தெரியாதுலாம் கிடையாது, எல்லாம் தெரியும், மனப்பாடெல்லாம் ஆயிருக்கும், பட் எனக்கு அது கனெக்ட் ஆகலை. ஸோ அது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு தோணாது. புரியுது. ரீசெண்டாக அப்படி நீங்கள் பார்த்து ஒரு சாங் பாடினா என்ன சாங்காக இருக்கும்? ரீசெண்டில் நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி சந்தோஷோட சாங்கு, ரெட்ரோவில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. இருட்டு காடு 2 அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அது கவர் கூட போட்டிருந்தேன் ஆக்சுவலி, சந்தோஷோட பர்த்டேக்கு டெடிகேட் பண்ணி. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆக்சுவலா ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து நீங்கள் 2 பேரும் அவர் ஃபிலிம் மியூசிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். சி சத்யாவோட மியூசிக்கில் நான் பாடிருக்கேன் இந்த சேவர்குடி படத்தில். அது லிரிக்ஸ்லாம் பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். வைரமுத்து சார் எழுதியிருப்பார். நெஞ்சே நெஞ்சே போராடு, துன்பம் வந்தால் கொண்டாடு, யூனோ சம்திங். எனக்கு மோட்டிவேட் ஆன சாங்ஸ் நானே நிறையா பாடியிருக்கிறேன். ஓகே, அது 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 நினச்சி நான் கேட்டு வந்து ஓகே நமக்கு இந்த பாட்டெலாம் நம்ம கிட்ட வந்திருக்கு. ஏன் வந்துடும், அது ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கு. கலக்க போவது யாரு, நிலைக்க போவது யாரு, வருந்து உழைப்பவன் யாரு, வயசு தொழில், இந்த வார்த்தைகள் எல்லாமே ஏன் என் வாழ்க்கையில் முதல் வார்த்தையாக வரணும்? ஏன் நெஞ்சு நெஞ்சு பாட்டு நான் பாடினேன்? தீ குனிவதில்லை, வானம் என்றுமே விழுவதில்லை, நீ அழிவதில்லை, துணிந்த மனம் அழுவதில்லை. இந்த மாதிரி பாட்டெலாம் வந்து பயங்கர மோட்டிவேஷன் ஆகும். நான் அப்போலாம் ரொம்ப டிப்ரெஸ் மோடில் இருப்பேன். அப்போல்லாம் இந்த மாதிரி பாட்டு ஏன் எனக்கு வருதுன்னா, ஏதோ யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு சே சம்திங், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ மனசு தோன்றக்கூடாதுன்னு எனக்கே அது சொல்கிற மாதிரி தெரியும். அந்த பாட்டெலாம் வந்து ப்ரோக்ராம் பண்ண சந்தோஷம் தான். அடிஷனல் ப்ரோக்ராமிங் ஃபுல்லாக சந்தோஷம் தான் பண்ணார். ஸோ அப்போதுலேருந்து வி காட் த வெரி குட் ரேப்போ. அண்ட் என்ன நான் பண்ண மியூசிக்கு வந்து அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு, மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறமா அவரோட ஃபஸ்ட்டு சாங் நான் பாடினது அட்டகத்தில ரூட்டத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி தான். அதுக்கப்புறமா தான் ஹீ காட் வெரி பிஸி அண்ட் வெரி பிக் பிரேக் ஆச்சு. அண்ட் அகெயின் வி காட் வெரி க்ளோஸ் நவ் ரீசென்ட்லி. நாங்கள் சும்மாவே ஃபோன் பண்ணாரு, மச்சான் போகலாமா, சினிமாவுக்கு போகலாமான்னு கிளம்பி போயிடுவோம். திடீர்னு யாரையில தேட்டரில் நாங்கள் 2 பேர் மட்டும் உட்காந்து படம் பார்த்துப்போம்.
அண்டு காஃபி போவோம், டீ குடிப்போம், ஆட்டோவில் சுற்றுவோம், சம்திங். அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயம் நான் இப்போ ஓவராலாக நம்ம இன்டர்வியூவில் பேசும்போது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன், ரொம்ப ப்ரோக் ஆனேன் அப்படின்னு. மேபி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கனால கொஞ்சம் அப்படி முலாம் பூசி சொல்லக்கூடிய வகையில் தான் நான் பார்க்குறேன். என்ன தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருந்தாலும் அந்த அலோன் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். டு பி ஹானஸ்ட், நம்ம இருக்கும்போது மற்றவங்களோட ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிருப்போம். பட் ஆனால் அந்த தனிமையில் இருக்கும்போது நம்ம பண்ணதையோ இல்லை நம்ம லைஃப்பையும் நினச்சி உடஞ்சி அழுத தருணங்கள்னு ஒன்று இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். அதுமாரி இன் யுவர் லைஃப்? நான் பெருசாக அழுக மாட்டேங்க. ஓகே. உள்ளே வச்சுட்டு இருப்பேன். அதான் சொல்லல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ்ட் அவுட் பண்ணுறதே மியூசிக் தான் எனக்கு. ஓகே. ஸோ நான் ஷோக்கு போனால் தான், ஏதாச்சும் பாட்டு பாடினா தான் எனக்கு உள்ளகிற எல்லாமே வெளியே கொட்டிடணும். அது ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளக்க ஃபார்ம் ஆகிய ஸ்ட்ரெஸ்ஸோ ஹாப்பினஸோ வாட் எவர், அதை மியூசிக்கால் மட்டும்தான் என்னால் வெளியே எக்ஸ்பீட் பண்ண முடியுது. அதுதான் வந்து என் அவுட்கம். ஓகே. ஓகே. ஐ வாண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, ஐ வாண்ட் எக்ஸ்பிரஸ் கத்தணும் சொல்லுவாங்க. சிலர் வந்து பயங்கரமாக கத்தி தீக்கணும் எனக்கு உள்ளகிற ஆதங்கத்தை. சிலர் அழுவாங்க, அழுது பண்ணுவாங்க. சிலர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, எனக்கு பாடணும். இதுதான். ஸோ நான் அப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது இருக்கிறதுனால எனக்கு பெருசாக அழுக வரல. நான் மியூசிக்கில் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். ஒரு சில பாடல்கள் வந்து நம்ம கேட்கும்போது நீங்கள் சொன்ன வகையில் தான் இந்தந்த சாங்ஸ்லாம் வந்து எனக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து எம்எஸ்வி சாரோட இந்த ஆட்டி விட்டார் யாரோட ஒரு சாங் வந்து அந்த சாங் கேட்டாலே என்னன்னு தெரியாது, அந்த மொமெண்ட் வந்து லிட்டரலாக எனக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணி ஓரமாக உட்கார வச்சிரும். அப்படிங்கிற எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 1 மனசாட்சி. அதில் வந்து ஆமாம், ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் அன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனம்மா மயங்குகிறேன். அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே ஆக்சுவலாக அப்படிதான் இருக்கும். நான் ஏன் இப்போ எனக்கே தெரியல நான் அந்த சாங் ஏன் இப்போ கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சாங்கில் இருக்கக்கூடிய வரிகள் அப்படிதான் இருக்கும். நான் வந்து அவ்வளோ பெருசுலாம் ஆசைப்படல, ஆனால் நான் எனக்கு இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு எனக்கு ஒரு உலகத்தை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற வகையில தான் இருக்கும். அதுவே ராஜா சாரோட பேத்தோஸ் சாங் இருக்குல்ல, லிட்ரலா அதை வேற யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அந்த பேத்தோஸ் ஒண்டியும் அவர் அப்படிதான் பண்ணுவாருன்னு எனக்கு தோணும். அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேத்தோஸ்னா எந்த சாங்? எந்த? ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் சாயையிலே, ஐயோ வா, அதுக்கு நினைச்சாலே மாயாடும். அதே போல பிள்ளை நாளை பார்க்குமே என எங்கே என்று கேட்குமே, கண்கள் நீரை வார்க்குமே அது சிந்தும் கண்ணீர் தீர்த்தமே. அப்படி இருக்கும். அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட் அவ்வளவு விஷயங்கள் உள்ள அடக்கி இருக்கு. நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், அதை டிராமா பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எஸ்பிபி சார் ஒண்ணு சொல்லுவாங்க, பாடுறதுங்கிறது நம்ம நடிக்கிறது. அங்க போயிட்டு அந்த நானும் உணர்வேன். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு தெரியாது, எஸ்பிபி சார் சொன்னது தெரியாது. நீ பாடுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு திங்க் தட் யூ ஆர் அன் ஆக்டர். நீ ஒரு நடிகனா மாறணும், அந்த கேரக்டரா மாறணும், இல்லைன்னா அது வந்து கம்யூனிகேட் ஆகாது அப்படின்னு நான் உணர்ந்து இப்போ கூட ரீசெண்டாக என் பொண்ணு கூட சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீ நினைக்கணும் பாப்பா, நீ வந்து ஹூஸ் அ ஹீரோ அப்படி பாடும்போது உன் மைண்டில் வந்து நீ வந்து ஒரு கௌபாய் கேப் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு குதிரை மேலே துப்பாக்கி வச்சு நிற்கிற ஃபீல்டில் நீ நிற்கணும். பைக்கில் ஒரு துப்பாக்கி அந்த கேரக்டரை நீ மாறினா மட்டும்தான் அந்த சாங் வந்து அப்படி ப்ரெசென்ட் ஆகணும். ஸோ வாட் எவர் சாங் யூ சிங், யூ ஹாவ் டு திங்க் தட் யூ ஆர் த கேரக்டர். அப்படி இல்லைன்னா அந்த மேஜிக் ப்ரொடியூஸே ஆகாது. அது உண்மை. What's your next plan? அடுத்து என்னென்ன பிளான்ஸ் இருக்கு? What do you think? And my constant plan is to perform all over the world. மக்களை போய் பார்க்கணும், அவங்கள நேரடியாக பார்த்து பாடி கனெக்ட் பண்ணி ஹாப்பி பண்ணணும், ஹாப்பி ஆகணும். அண்ட் தவிர ப்ரொடக்ஷனில் இருக்குது, நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிறைய ப்ரொடக்ஷனில் இருக்குது. மற்றபடி ஃப்யூச்சரை பற்றி நான் யோசிச்சுலாம் பெருசாக எதுவும் பண்ணல. இன்றைக்கி எனக்கு போர் அடிச்சுன்னா உட்காந்து எதாவது கம்போஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் உட்காந்து எதாவது பாட்டு பாடணும்னு தோணும், கம்போஸ் பண்ணிடுவேன், இல்லைனா ஷோ பண்ணுவேன். இவ்வளோதான். எனக்கு ஒரு ஃப்யூச்சர் பிளான்லாம் பெருசாக எதுவும் கிடையாதுங்க. டே பை டே ஐ வாண்ட் டு லிவ் வித் மியூசிக். ஐ வாண்ட் டு டூ சம்திங் த்ரூ மியூசிக், தட்ஸ் ஆல். வாட் எவர் மியூசிக்கால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும்னு தான் ஆசை. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த நான் என்னாட்டி உணர முடியும். என்ன அப்படின்னா, அவங்க ஒரு மித்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே. டு பி ஹானஸ்ட், கச்சேரி போகிறவங்க நைட்டு 9 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கும் ஊரில், அது விடிய காலம்புற 3 மணி வரைக்கும் தொடச்சி அந்த கச்சேரி போகும். அந்த ஒரு மொமெண்ட் ஸ்டேஜில் வந்து அவங்க ஓன் பண்ணி நின்றுப்பாங்க. மேபி அவங்க ஃப்யூச்சர் ட்ராக் மாதிரி ஒரு ப்ரொஃபஸராக மாறலாம், நிறைய பேர் வேறு ஜாபு கூட போயிடலாம். பட் ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்லேருந்து அவங்க அந்த இடத்துல ஒரு பிரேக் அடிச்சுன்னா அஃப்கோர்ஸ் அவங்க பெரிய பிளேபேக் சிங்கராக கூட இருந்திருக்கலாம். அதை நடி உணர முடியுது. ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது.
பாட்டு பாடுற வரைக்கும் அவங்க தான் ஹீரோ. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புற பார்த்தா ஸ்கூல் ஸ்டாஃபாக இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க. ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அண்ட் உங்களோட இதுலேயே ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஐ திங்க் உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் போட்ட ஒரு ஃபோட்டோ, 2 பேருமே மைக் பிடிச்சி சிங் பண்ணுறது. அவங்களும் சிங்கர் தானா? அவங்க முதல்ல சாராப்பேரில் பாடகியே தான் வந்தாங்க. ஓகே. நாங்கள் தான் அவங்கள பார்த்தேன். என்ன சாங் பாடுனீங்க 2 பேரும்? அப்போ நாங்கள் வந்து உன்னிகிருஷ்ணன் சார் சாங். ஐயோ ஸ்வீட் ஆடுங்க அவர் உன்னிகிருஷ்ணன் சார். ஓகே. அவர் பாட்டு பாடுறது ரொம்ப அப்படியே அலாதியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா அந்த டைம்ல வந்து அது கரெக்டா மேட்ச் ஆச்சு. அந்த பாட்டு உன்னிகிருஷ்ணன் சார் இந்த ஹைரா ஹைரா ஹைராப்பா அண்ட் இந்த மாதிரி சாங்ஸ் தான். ஒரே ரொமான்டிக் சாங்ஸ் 2-3 சாங்ஸ் அப்படியே போவோம். ஓகே. அவ்வளவு நிறைய நாங்க ஃபுல் ஃபிளேஜ் சாங்ஸ் பாடுறதில்ல. நிலவை கொண்டு வா கட்டில் கட்டிவே. இப்போ இந்த ட்ரெண்டான இந்த வீடியோலயே அடுத்து ஒரு 2-3 சாங்ல அந்த பாட்டையும் பாடிருப்போம். அதுவும் வீடியோ யூடியூப்ல இருக்குது. ஓகே. பாட்டு. ஆமா, அதுவும் வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாடிருப்போம். சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி தான் சில சாங், ஃபியூ சாங்ஸ் தான் இருக்கும். ஓகே. உங்களுடைய கச்சேரி யூனிட்டை நாங்க கேட்டோம். அடுத்து ஒரு லைக் பண்ண போறதா ஒரு விஷயம் அப்டேட் வந்துச்சு. எனக்கு அதை பத்தி சொல்ல முடியுமா? ஆமா, இப்போ சாரக பறவைகள் அவங்களோட சேர்ந்து ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். இண்டிபெண்டா வந்து ஒரு வேர்ல்ட் டூர் போடலாம் அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். சாரக பறவைகள் அண்ட் சத்யன் அப்படிங்கிற மாதிரி, சத்யன் சாரக சம்திங் வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் தட். சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ண போறோம். லிரிக்குமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? லிரிக்ஸ் நான் எனக்கு தோணும் போது எழுதுவேன். இப்போ அந்த ஆழியலை பாட்டு விழித்திரையில அது கூட நான் எழுதுனதுதான். அதை கம்போஸ் பண்ணும்போது ஏதாச்சும் வார்த்தைகள் தோணும் இல்லையா, டூப் ட்ராக்கா ஒன்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி தான் ஏதாச்சும் நான் ரேண்டமா எழுதுனேன். அது சின்ன பாட்டுக்கு இருந்தாலும் எனக்கு எழுதிடலான்னு தோணுச்சு. ஸோ ஃபுல் ஃபிளேஜ் சாங்லாம் எழுதுறதுக்கு பெருசா மெனக்கிடல. சில ப்ராஜெக்ட்லாம் எழுதியிருக்கிறேன். என்னோட ஓன் சாங்ஸ்லாம் சில எழுதியிருக்கேன், செம்ம ஃபன்னியாலாம் இருக்கும். ஆனா இது சின்ன சாங் தான், கியூட்டா அதை உடனே எழுதிடுவோம், எழுதிட்டு அதை கம்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு, எழுத்துல கம்போஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் மோஸ்ட்லி இப்போ திடீர்னு ப்ரைவேட் சாங் தான் பண்ணால் கூட நீங்கள் லிரிக்ஸ் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ லிரிக் பார்க்கும்போது தானாகவே ஒரு டியூன் ஒன்று வந்துடும், அதுவே கொண்டு வந்துடும். அது ஈஸியாக இருக்கும். எமோஷன், நான் சொன்னல எமோஷன் தான் கம்யூனிகேட் பண்ணுறது மியூசிக்கு. ஸோ லிரிக்ஸில் எல்லாமே இருக்கும், எனக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ ஃப்ளோவில் எழுதுவேன். பட் அது மெயினாக நான் எடுத்துக்கல எனக்கு அது. ஏன்னா எனக்கு தமிழே நம்ம ஒன்றும் பெரிய லிட்ரரியாக நாலேஜபிள்லாம் கிடையாது. நம்ம இந்த சினிமா பாட்டோ இல்லை சினிமா பற்றி இதை பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்ம. நமக்கு முன்னோடிகள் தான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. ஸோ நான் இது பண்ணாலும் நான் ஒரு ஏஐ மாதிரி தான், பெர்முடேஷன் காம்பினேஷன் தான், மிக்ஸ் தான். ஏஐன்னு சொன்னோன்னு ஃபைனலாக இந்த கொஸ்டினை முடிக்கிறேன். ரீசெண்டாக கூட ஏஐ வந்து யூஸ் பண்ணி இறந்த சிங்கர்ஸை வந்து அவங்களுடைய வாய்ஸை பாட வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. What do you think about டெக்னாலஜி? என்ன வேணா பண்ணோம், of course we adapt அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் இங்க இருக்கக்கூடியவங்களையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் நிறைய பேருடைய டிஸ்கஷன்ல இருக்குல்ல. ஏன் யூஸ் பண்ணி இறந்து போனவங்களோட வாய்ஸை கொண்டு வரது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். மேபி இந்த சாங்க்கு அந்த வாய்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு கம்போசர் நினைக்கும் போது இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி. பட் அது வந்து என்னோட பயம் என்னன்னா, அது ஃபியூச்சரா மாறக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் நடந்தா ஓகே. ஏன்னா உயிரோட இருக்கிற சிங்கர்ஸுங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் நீங்கள் கொண்டாடுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியாவாசன் சாரோட வாய்ஸ் வந்து அவர்லாம் லெஜெண்டுங்க, அவர் பாடாத பாட்டே கிடையாது. இது இவங்களோட ஆசை, அவர் வாய்ஸில் நமக்கு பாடுறது நல்லா இருக்குமே. இப்போ அனிருத் சாரோட மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாய்ஸில் நம்ம ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஒரு ஏக்கம் வந்திருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். திஸ் இஸ் ஃபேர் எனஃப், தப்பு இல்லை. பட் அது தொடரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆசை. நமக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வருதா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த ஒரு மொமெண்ட்டை க்ளோரிஃபை பண்ணுது, அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து வாவ் ஃபேக்டரை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் நான் ஒன்று பார்த்தேன், வேற ஒரு ட்ரெண்ட் வந்தோடனே அப்படி ட்ரெண்டுக்கு மாறிட்டு போறாங்க. பட் நம்ம எப்போதுமே ட்ரெண்ட்ல இருக்கணும், நீங்க என்ன முயற்சிக்கு அடுத்தடுத்த பிளான்ஸ் அப்படிங்கும் போது நிறைய விஷயம் சொன்னீங்க. பட் ட்ரெண்டா இருக்கிறதுக்காக ஒரு விஷயம்னா அது என்னவா? ஸோ எதனால நம்ம லைஃப் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்ல முடியல. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் பண்ண எந்த விஷயங்களுமே எனக்கு ட்ரெண்ட் ஆகல. என்னைக்கோ ஒரு நாள் இது ட்ரெண்டே ஆகாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் அது திருப்பி வந்திருக்குதுன்னா அதான் யூனிவர்ஸோடைய மேஜிக். யூனிவர்ஸ் மேஜிக் தான் பண்ணும். யூனிவர்ஸ் லைஃப்பில் ஒருத்தனை பண்ணுச்சுன்னா அது மேஜிக் தான். அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இந்த பாட்டு வந்து அன்னைக்கே ரெகக்னேஷன் கிடச்சிது. நெக்ஸ்ட் டே பேப்பர்லாம் வந்தது இந்த பாட்டை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணி. இந்த பாட்டை அவர் பாடினாரா இல்லை வந்து கேசட் போட்டாங்களான்னு வாசிச்சாங்களான்னு தெரியாத அளவுக்கு அந்த பாடகர் சிறப்பாக பாடினார் அப்படின்னு நெக்ஸ்ட் டே பேப்பர்லேயே அதை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு 26 வருஷம் கழிச்சு மறுபடியும் உயிரோட வரணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது யூனிவர்ஸ் பண்ணுற மேஜிக். ஸோ அதை எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ட்ரெண்ட், பாப்புலாரிட்டி அண்ட் பணம். அதெல்லாமே அழிஞ்சிட நிலையில்லாத ஒரு விஷயம். நம்ம படைப்பை மட்டும் உருவாக்குவோம், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிப்போம். அப்படிதான் தோணுது. நன்றி. சூப்பர் பிரதர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஃபைனலாக
லைக் உங்கள் பாட்டை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? எதிர்பார்க்காத ஒரு அன்கண்டிஷனல் லவ் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் வந்து கன்ஃபார்மாக மியூசிக் மூலிமா தான் இதை நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியும். இது நான் பெற்ற கடன் இது. ஆக்சுவலி அவ்வளோ கடன், இப்போ பயங்கரமான கடன் வேலையை ஆக்கிட்டீங்க என்ன நீங்கள். உங்கள் மூலிமா நான் அந்த யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் தான் யூனிவர்ஸ். எல்லாருமே அந்த லவ்வை கேரி பண்ணிட்டு இருக்க ஆத்மா அத்தனை பேர் தான். ஆத்மா எல்லாமே நான், நீங்கள் எல்லாமே இந்த யூனிவர்ஸோட குழந்தைங்க. நான் ஏன் வார்த்தைக்கு வார்த்தை யூனிவர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் கொஞ்ச நாளாக அந்த யூனிவர்ஸ் கூட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து என்னோட வேதனைகளோ என்னோட அழுகையோ என்னுடைய குமுறலையோ வந்து என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஏன்னா என்கிட்ட ஓவர்ஃப்ளோ ஆகிறது மட்டும் தான் என் ஒய்ஃபுக்கு தெரியும். அவங்களுக்கு மட்டும் தான் க்ளோஸாக தெரியும். இன்னும் க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே அவ்வளோ இருக்குது. அதெல்லாத்தையும் ஓப்பனாக வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட நிறைய பேசி பழகினதுனால இப்போ இந்த யூனிவர்ஸ் மேலே எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் நீங்கள் தான் அந்த யூனிவர்ஸ். உங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ்வுக்கு திருப்பி நான் மியூசிக் மூலியமாகவே நான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் சாகிற வரைக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ச்சி அடுத்தடுத்த பாடல்களை சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.